அரவிந்த் கெஜ்ரிவால் சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தது. சிறையிலிருந்து வெளிவர சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அந்த ஜாமீனுக்கு இடைக்கால தடை வச்சிருக்காங்க இல்லையா? டெல்லி உயர்நீதிமன்றத்தோட அந்த இது தவறுங்க, அவங்களோட ஆணை தவறு. பெயில் ஆர்டரை ஸ்டே பண்ணி வச்சு நான் கேள்விப்பட்டதே இல்லை இது வரைக்கும். ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர், ஏதாவது ஒரு பெரிய அக்கேஷன், மாபெரும் குற்றம், அதுல வேணா அது இருந்திருக்கலாம். அப்போ இடியோட அந்த வாதத்தை டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது தவறு. இதுவரைக்கும் நடக்காத ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா சார்? அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், ஜார்க்கண்ட் முதல்வர் ஆகட்டும், தேர்தல் சமயத்தில் அவங்கள கைது பண்ணது தேர்தலுக்காக, தேர்தல் பிரச்சாரம் அவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ தேர்தல் முடிஞ்சு இப்போ ஆட்சியை அமைச்சிட்டாங்க, இன்னமும் சிறையிலே வச்சிருக்க வேண்டிய அவசியம் தேவை என்ன நினைக்கிறீங்க பிஜேபி? டெல்லியிலையும் ஜார்க்கண்ட்லயும் தேர்தல் வருது இல்ல? ஓகே, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைச்சா ஹேமந்துக்கு ஜாமீன் கிடைச்சிடும். பிஜேபி அவங்க இழந்த கௌரவத்தை மீட்கணும்னா வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெறணும். மகாராஷ்டிரா 1, ஹரியானா 2, ஜார்க்கண்ட் 3மே இந்த வருஷத்துக்குள்ள வரும். மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் பாலியல் குற்றவாளிகளான எடியூரப்பா மற்றும் ரேவண்ணா அவங்களுக்கே இங்கே ஜாமீன் கொடுத்துறீங்க, அவங்க சாதாரண நபர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முதல்வர்களாக இருந்த 2 பேருமே உங்களுக்கு சாதாரண நபர்களாக தெரியலையா? இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. தேர்தல் பிரச்சாரத்திற்காக வெளிவந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பிணை முடிந்து கடந்த 2ஆம் தேதி மீண்டும் சிறைக்கு சென்றிருந்தார். இந்த சூழலில் சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தது. சிறையிலிருந்து வெளிவர சில மணி நேரங்களுக்கு முன்னாடி டெல்லி உயர் நீதிமன்றத்தை நாடிய இடி அவங்க தரப்பு வாதத்தை வச்சு அந்த ஜாமீனுக்கு இடைக்கால தடை வச்சிருக்காங்க இல்லையா? ஒரு வழக்கறிஞரை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விஷயத்த? டெல்லி உயர் நீதிமன்றத்தோட அந்த இது தவறுங்க, அவங்களோட ஆணை தவறு. என்ன காரணம்னா, ஒருத்தருக்கு பெயில் கொடுத்துட்றோம், பெயில் கொடுத்த உடனே ஒரு ஆர்டர் இஷ்யூ ஆயிடுது. பெயில் ஆர்டரை கொண்டு போய் கன்சர்ட் கோர்ட்டில் காட்டி அவரை கன்சர்ட் இதில் அந்த ஷூரிட்டி என்ன நிபந்தனைகள் இருக்கோ அதை நிறைவேற்றி நம்ம அவர் ஜெயிலேருந்து கொண்டு வரணும். இப்போ என்னோட ஒரு கிளையண்ட் அவருக்கு பெயில் ஆர்டர் கிடச்சிருச்சுன்னா, எந்த பெயில் ஆர்டரையும் அந்த சம்மந்தப்பட்ட நபர் அவரோட கருத்து கேட்காம நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அதாவது அவர் பெயிலில் இருந்து வெளியில் வந்த பிறகு நம்ம இந்த பெயில் செல்லாது, எனவே அவர் மீண்டும் சிறைக்கு திரும்ப வேண்டும், அப்படித்தான் உத்தரவு போட முடியும். பெயில் ஆர்டரை ஸ்டே பண்ணி வச்சு நான் கேள்விப்பட்டதே இல்லை இது வரைக்கும். ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர், ஏதாவது ஒரு பெரிய அக்கேஷன், மாபெரும் குற்றம், அதுல வேணா அது இருந்திருக்கலாம். அப்போ இடியோட அந்த வாதத்தை டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது தவறு. அது போக அந்த குறிப்பிட்ட ஜட்ஜ் அவரோட ஏற்கனவே அவர் சொன்ன பல கருத்துகள், அவர் அந்த வழக்க விடுமுறை காலத்தில் அவர் வெக்கேஷன் கோர்ட்டில் இருக்கிறார் தற்செயலா. ஆனால் இதுக்கு முன்பு இதே வழக்குகளில் அவர் பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நீதிபதியிட்ட இருந்து இப்படியான ஆர்டர் தான் வர முடியும். எனவே அவர் ரெக்யூஸ் பண்ணியிருக்கணும், இதை நான் விசாரிக்க மாட்டேன், என்னோட கருத்தை நான் ஏற்கனவே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன், நான் இதை விசாரிக்க மாட்டேன்னு அவர் மறுத்திருக்கணுங்க. அவர் மறுக்கலை. மூணாவது, ஈடிக்கு நேரடியான பாதிப்பு அந்த ஆர்டர்ல வருது. என்ன காரணம் அப்படின்னா, ஆர்டர் மெரிட்ல போட்ட ஆர்டர். சஞ்சய் சிங்க்கு ஜாமீன் கொடுத்துருவோம் என்று நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்களோட மைண்டை தெரிவித்த உடனே இடி என்ன பண்ணுச்சுன்னா நோ அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணிச்சு. ஜாமீன் கொடுக்கறது அதை பற்றி ஒன்று, வெறும் நோ அப்ஜெக்ஷன். வெறும் நோ அப்ஜெக்ஷன்னா மெரிட்ல ஆர்டர் பாஸ் ஆகாது. பெயில் பெட்டிஷன் வந்துச்சு, ஆட்சேபனை இல்லை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது, எனவே பெயில் வழங்கப்பட்டது, அவ்வளோதான். இங்கே அப்படி நடக்கல. இங்கே என்னன்னா, அரசு தரப்பு நடந்து கொண்ட விதம் தவறு. இடி மணி ட்ரையலை எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை. இவ்வளோ கோடி ரூபா கோவா தேர்தலுக்கு செலவழிக்கப்பட்டதுன்னா எப்படி செலவழிக்கப்பட்டதுங்கிற விவரம் இல்லை. வழக்கு 2 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்பே இந்த குற்றங்கிறது குற்ற பின்னணி எழுந்திருக்கிறது. அப்ப 2 வருஷமா இவங்க என்ன விசாரணை நடத்தினாங்கன்னு மிக கடுமையான முறையில இடியை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரதான் அதுதான். செந்தில் பாலாஜி வழக்குலையும் நீங்க பாத்தீங்கன்னா இதே குற்றச்சாட்டு தான். செந்தில் பாலாஜி ஜாப் ஸ்கேம் குற்றம் இழைத்தவர், அப்படியே வச்சுக்கலாம். பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு கீழே நீங்க அவரை கொண்டு வரும்போது பிஎம்எல்ஏ ஆக்டோட 3 இன்கிரீடியண்ட்டை ப்ரூவ் பண்ணணும்.
பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன். இந்த 3 தான் வந்து பிஎம்எல்ஏல இன்கிரீடியன்ட், அதாவது அடிப்படை. பிளேஸ்மெண்ட் அப்படின்னா குற்ற பணம், லேயரிங்னா அதை பல நிலைகளில் வைத்திருத்தல், இன்டகிரேஷன்னா நாட்டோட பொது பொருளாதாரத்தோட இணைத்தல். இந்த 3ம் இல்லை அப்படின்னா சட்டவிரோத பணப்பரிமாற்றமே இல்லை, நடக்கலை. செந்தில் பாலாஜி வழக்குலையும் இதே ப்ராப்ளம் தான். நீங்க ஈடி போடுற பல வழக்குகள், அதாவது நம்ம பிசினஸ் பர்சன்ஸ் அவங்கள தவிர பிற வழக்குகள், பொலிட்டிஷியன் வழக்குல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். அந்த கேள்விகள் எல்லாமே இந்த பெயில் ஆர்டர்ல எழுப்பப்பட்டிருக்கிறது. பெயில் ஆர்டர் காப்பி என்கிட்ட இருக்கு. அப்போ ஈடியோட பிற வழக்குகள் எல்லாமே இப்ப அடி வாங்குங்கிற நிலைமை வந்துருச்சு. உடனே தான் இவங்க அவசர அவசரமா விடுமுறை கால நீதிபதி முன்னாடி போய், இந்தியாவில் வந்து நடக்காத ஒரு விஷயம் மாதிரி என் மனதுக்கு, என் அனுபவத்துக்கு படுது, பெயில் ஆர்டருக்கு வந்து ஸ்டே, பெயில் ஆர்டரை கேன்சல் பண்ணலாங்க. உயர் நீதி சுப்பீரியர் கோர்ட்டு பெயில் கொடுத்தது தப்புங்க, இவருக்கு பெயில் கீழ் கோர்ட் வழங்கின பெயிலை ரத்து பண்ணணும்னு ஒரு மனு போடும்போது 2 தரப்பையும் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி பெயில் ஆர்டரை ரத்து பண்ணுவாங்க. அது நடக்கும், தொடர்ந்து நடக்கிற விஷயம்தான். ஆனால் இஷ்யூ பண்ண பெயில் ஆர்டரை வந்து அதை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது, ஸ்டே பண்ணி வைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. அப்போ ஏதோ ஒரு வகையில் கேளுங்க, இது வரைக்கும் நடக்காத ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா சார்? இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், ஜார்க்கண்ட் முதல்வர் ஆகட்டும், தேர்தல் சமயத்தில் அவங்கள கைது பண்ணது வந்து தேர்தலுக்காக, தேர்தல் பிரச்சாரம் அவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ தேர்தல் முடிஞ்சு இப்போ ஆட்சியை அமைச்சிட்டாங்க, இன்னமும் வந்து சிறையிலே வச்சிருக்க வேண்டிய அவசியம், தேவை என்ன வந்து நினைக்கிறீங்க பிஜேபிக்கு? டெல்லியிலையும் ஜார்க்கண்ட்லையும் தேர்தல் வருது இல்ல? ஓகே, தேர்தல் வருது இல்ல? இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைச்சா ஹேமந்துக்கு ஜாமீன் கிடைச்சிடும். சேம் கிரவுண்ட் தானே, சேம் இதே அடிப்படை தானே. அப்போ பிஜேபி வந்து அவங்க இழந்த கௌரவத்தை மீட்கணும்னா வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெறணும். மகாராஷ்டிரா 1, ஹரியானா 2, ஜார்க்கண்ட் 3, 3மே இந்த வருஷத்துக்குள்ள வருது. அது வரை டெல்லி வருது. அப்போ மகாராஷ்டிரால பலவீனமா இருக்காங்க. ஜார்க்கண்டையும் டெல்லியும் அவங்க விட்டு கொடுக்க தயார் இல்லை. ஹரியானா என்ன நிலைமை ஆக போகுது தெரியல, அங்கே ஏற்கனவே அரசியல் குழப்பம் இருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து இடி மீண்டும் அந்த பழைய பிஜேபியோட எடுபடியா தான் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் ஒரு நீதிமன்றம் வழங்கி இருக்குன்னா ஜாமீன்ல அவர் வெளியில வர்றதுக்கு நீங்க விடணும் இல்ல. அதுக்கப்புறம் நீங்க ஜாமீனை ரத்து பண்றதுக்கு உரிய நீதிமன்றம் எதுவோ அந்த நீதிமன்றத்துக்கு போய் ஜாமீனை ரத்து பண்ணணும். அப்ப இடி ஏன் வந்து இப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்குது? எப்படி வந்து அந்த நீதிபதி அதுக்கு துணை போனாரு? நீதிபதி செய்ததே தவறுங்க. கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த மேட்டர் போகத்தான் செய்யும். நீதிபதி, டெல்லி உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி தனது அதிகார எல்லையை மீறி செயல்பட்டு. ரைட் சார், நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் பாலியல் குற்றவாளிகளான எடியூரப்பா மற்றும் ரேவண்ணா அவங்களுக்கே வந்து நீங்கள் ஜாமீன் கொடுத்துட்டீங்க, அவங்க சாதாரண நபர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முதல்வர்களாக இருந்த 2 பேருமே வந்து உங்களுக்கு சாதாரண நபர்களாக தெரியலையா அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு இல்லையா? பொதுவாக வந்துங்க, ஜாமீன் ரத்து என்பது கண்டிப்பாக நீதி பரிபாலனத்துக்கு உட்பட்டது. ஆனால் ஜாமீன் உத்தரவை நிறுத்தி வைத்தல் என்பது ரொம்ப அபூர்வத்திலும் அபூர்வமான விஷயமா தான் இருந்திருக்கும். எனது வழக்கறிஞர் வாழ்க்கையில் நான் அதை பார்த்ததே கிடையாது. ஜாமீன் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு ஜாமீன் உத்தரவையே நிறுத்தி வைத்தல், அது வந்து அபூர்வத்திலும் அபூர்வம். ஜாமீன் கொடுக்குறாங்க பாலியல் குற்றவாளிகளுக்கு, ஜாமீனை ரத்து பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியதான். எந்த நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தோ அந்த நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றம் எதுவோ அதுக்கு போகணும். அது வேற ப்ராசஸ். இது என்ன ப்ராசஸ்னா, ஒரு கீழமை நீதிமன்றம் ஜாமீன் உத்தரவு கொடுக்குது, அன்னைக்கு லைவ் டிக்டேஷன்ல அது கொடுத்துருச்சு. ரிட்டர்ன் ஆர்டர் வரல, நீதியரசர் கோர்ட்லேயே வந்து டிக்டேட் பண்ணிட்டாரு, ரிட்டர்ன் ஆர்டர் வரல. ரிட்டர்ன் ஆர்டர் மறுநாள் வருது. அதுக்குள்ளேயே வந்து இவங்க அதை எதிர்த்து அடுத்த நீதிமன்றத்துக்கு போறாங்க. அதாவது ஹைகோர்ட்டோட சிங்கிள் ஜட்ஜி கிட்ட போறாங்க, வெக்கேஷன் சிங்கிள் ஜட்ஜி கிட்ட போறாங்க. ரிட்டர்ன் ஆர்டரே நேற்று மத்தியானம் தாங்க அப்லோட் ஆச்சு. மத்தியானம் தான் நாங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணோம். அதுக்குள்ளேயே வந்து அடுத்த கட்ட ப்ராசஸ் ஆன ஜாமீன் மனு ரத்துக்கு முன்னாடி ஸ்டே, அப்போ இஷ்யூ பண்ண ஆர்டருக்கே வந்து ஸ்டே ஆகி போச்சு. இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னு தான் நான் நினைக்கிறேன். பழிவாங்கும் நடவடிக்கை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் இல்லை,
பழிவாங்கு நடவடிக்கையாக இந்தியாவில் இருக்கிற ஏற்கனவே பிஜேபி ஆட்சியால் பாதிக்கப்பட்ட, இடியால் பாதிக்கப்பட்ட எல்லா அரசியல்வாதிகளுக்கும் எதிரான. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.